நம்ம இன்றைக்கி மேகி எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம். வெஜிடபிள்ஸ் எல்லாம் போட்டு செய்வோம் இல்லையா, அந்த மாதிரி. அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம அடுப்பில் ஒரு பேன் வச்சுக்கலாம். அது நல்லா சூடானதும் தேவையான அளவுக்கு ஆயில் விட்டுக்கலாம். அந்த ஆயில் சூடானதும் நான் வந்து ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன், ஒரு பச்சை மிளகாயை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இது ரெண்டுத்தையும் போட்டுக்கலாம். இதை வந்து நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இந்த வெங்காயத்தையும் பச்சை மிளகாயும் பாருங்கள், வெங்காயம் வந்து நல்லா வதங்கிடுச்சு. இந்த பதம் இருக்கும்போது நான் ஒரு கேரட்டை வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இந்த கேரட்டை சேர்த்துக்கலாம். இப்போ வந்து நான் வந்து பச்சை பட்டாணி கொஞ்சமாக எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து பச்சையாகவே எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் வேறு ஊற வச்சு தான் போடணும் அப்படின்னா நீங்கள் நைட்டே ஊற வச்சுட்டிங்கன்னா காலையில் செய்யறதுக்கு சூப்பராக இருக்கும். அடுத்ததாக வந்து நான் பீன்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். இந்த பீன்ஸ் ஒரு 5 பீன்ஸ் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுவும் நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணி வதக்கிக்கலாம். இது அப்படியே நல்லா வதங்கிட்டு இருக்கும் போதே நம்ம வந்து தக்காளி, நான் வந்து பெரிய சைஸ் தக்காளி நல்லா பழுத்த பழமாக இருக்கிறதா பார்த்து ஒரு தக்காளி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இந்த தக்காளியை போட்டுக்கலாம். இதுவும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த காய், தக்காளி, பட்டாணி, கேரட் இது எல்லாமே நல்லா வெந்து வர வரைக்கும் நம்ம இதை வதக்கிக்கிட்டே இருப்போம். பாருங்க, தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இந்த காய் எல்லாமே பாதி பதத்துக்கு வெந்துடுச்சு. இந்த டைமில் நம்ம வந்து மசாலாவெல்லாம் சேர்த்துக்கலாம். கரம் மசாலா ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு போடுறேன். மிளகாய்த்தூள் இதுவும் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு. இது வந்து நிறைய காரம் இருக்குன்றதுனால நான் கம்மியாக போடுறேன். உங்களுக்கு காரம் பார்த்துட்டு நீங்கள் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா கொஞ்சமாக தூளுப்பு. நம்ம வந்து இந்த மேகியோடைய மசாலாவை ஃபுல்லாக போட போகிறோம், அதனால் கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டா போதும். அந்த பேக்கெட்டில் கொடுத்துருக்குற இந்த பவுடர்லேயே வந்து நல்ல உப்பு டேஸ்ட் இருக்கும், அதனால் நீங்கள் பார்த்துட்டு போட்டுக்கோங்க. இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், இதை வந்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி வதக்கி விட்டுட்டோம். அடுத்ததாக இந்த மேகியில் வந்து இந்த பவுடரை, மசாலா பவுடர் ஃபுல்லாக சேர்த்துக்கலாம். பாருங்கள், நான் வந்து மேகி வந்து நல்லா உதிரியாக வரணுன்றதுக்காக 5 டம்ளர் தண்ணி எடுத்திருக்கேன். சாதாரணமாக டீ குடிக்கிற டம்ளரில் 5 டம்ளர் தண்ணி எடுத்திருக்கேன். நீங்கள் உங்களுக்கு இன்னும் அதிகமாக வேணும் அப்படின்னாலும் தண்ணி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா கொதிக்கட்டும். அது வரைக்கும் நம்ம மூடி வச்சிடலாம். பாருங்கள், நம்ம ஊற்றின தண்ணி வந்து நல்லா கொதிச்சு வந்துடுச்சு. இப்போ வந்து நம்ம மேகியை போட்டுக்கலாம். நான் வந்து 3 பேக்கெட் மேகி எடுத்திருக்கேன். அதை வந்து இந்த மாதிரி பீஸாக உடச்சி போட்டிருக்கேன். இதை வந்து அப்படியே உள்ள ஒரு கொஞ்சமாக அழுத்தி விட்டுட்டு 5 டம்ளர் தண்ணி வந்து இதுக்கு கரெக்டான அளவாக இருக்குது. இதில் வந்து நம்ம தக்காளியும் இந்த மிளகாய்த்தூளும் போட்டதே நல்ல கலர் கொடுத்துருக்கு. தக்காளி நல்லா பழுத்த தக்காளியாக போட்டிங்கன்னா சூப்பர் கலராக வரும். பாருங்கள், நல்லா கொதிக்குது. இப்போ வந்து இதை அப்படியே ஒரு பரட்டு விடுங்க, நல்லா மிக்ஸ் பண்ணி. ஒரு 2 மினிட்ஸ் இருந்தால் போதும், நல்லா வெந்துடும்.
நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்ததுக்கு தேங்க்யூ.